சோகமான நேரங்களில் மகிழ்ச்சியான விஷயங்களை நினைவுபடுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். டே டு டே லைஃப்ல எஸ்பெஷலி ஃபார் உமன். கொஞ்சம் சோகம் என்னங்க தண்ணி குடித்தீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? இருக்கா? ஓகே. சோகமான நேரங்களில் மகிழ்ச்சி. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு உங்க மனைவிக்கு சண்டைன்னு வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு உங்க கணவருக்கு சண்டை, ரெண்டு ஒன்று தானே, ரைட்? அப்ப அந்த மனுஷன் செஞ்ச எதுவுமே நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. சகப்பு கலர்ல பூ போட்ட புடவை நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்க சொன்னேன். அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆரஞ்சு கலர்ல புடவை எடுத்தான். 25 வருஷம் ஆச்சு கல்யாணம். ஒரு மனிதர் மீது உங்களுக்கு கோபம் வருகிற போது, எரிச்சல் வருகிற போது, ஆற்றாமை வருகிற போது அவர் செய்த நல்லவற்றை நினைத்து பாருங்க. நல்ல மனிதர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் சொல்றான். உங்கள் மனைவி மீது அல்லது உங்கள் உறவுகள் மீது உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வருகிற போது அதை ஃபியூவல் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப அதை பத்தி அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, இன்னைக்கு இப்படி பண்ணாங்க, ஒண்ணுமே நல்லது செய்யலையா? உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் கூட வந்து நிக்கல, அவசரமா ஆஸ்பத்திரி நிக்கிறப்ப உங்க தலைமாட்டிலே உட்கார்ந்துருக்கல, உங்களுக்கு ஒரு சிக்கல்னப்ப 2 நாள் லீவ் போட்டு போது உங்க வீடு கட்டுறப்ப கூட நிக்கலையா? திடீரென்று உங்கள் வீட்டில் மரணம் நிகழ்ந்த போது கையில காசு எல்லாம் நீங்க தவிச்சப்ப மாப்பிள்ள நான் இருக்கேன் இந்த வாரேன் அப்படி கிளம்பி பைக் எடுத்து ராத்திரி 2 மணிக்கு வந்தானே, வரலையா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்ப திடீர்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம், வேக வேகமா கார் எடுத்தாந்து பெத்தம்மா கூட்டிட்டு போன மாதிரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன ஒரு நபர் தானே அவரு, ரைட் தானே? இவ்வளவுத்தை நீங்க கழிச்சு விட்டுறீங்களா என்ன? ஒருவர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிற போது அந்த மனிதர் செய்த நல்ல விஷயங்கள் நினைத்து பாருங்கள். குறிப்பாக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இவன் எப்போதுமே இப்படித்தான், தயவு செஞ்சு முத்திர குத்தாதி. எப்ப இந்த பழக்கத்தை நம்மளால அதிகரிச்சுக்க முடியுதோ அப்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா பெரும்பாலும் அப்படி நடப்பது இல்லை. பெரும்பாலும் ஒரு கோபமோ எரிச்சலோ ஒரு நபர் மீது நமக்கு வருகிற போது இயல்பாக இவர்களை பற்றி தவறாகவும் அதிகமாக மோசமாகவும் சிந்திக்கிற எண்ணம் தான் நமக்கு ஒரு பழக்கம். இந்த பழக்கத்திலிருந்து, இந்த ஹேபிட்ல இருந்து உங்களால மாற்ற முடியும் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவையானதை செஞ்சுதான் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சதுனால அவங்க கேரக்டர் கிடையாது, இல்லையா? ஒரு மனிதர் ஒரு சமயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்தை வைத்து அவர் எப்போதுமே அப்படித்தான் என்று முடிவுக்கு வருவது முட்டாள்தனம். அது அந்த கணத்துல நடந்த ரியாக்ஷன், அவ்வளவுதான். பெரும்பாலும் மனிதர்கள் வில்லன்களாக இருப்பதே கிடையாது. சூழ்நிலைகள் தான் வில்லன்களா இருக்கும். அந்த சூழ்நிலைகளை சரி செய்ய வேண்டிய மொழியை மாறாக அந்த மனிதர்கள் மீது இந்த பழியை சுமத்துவது பாவம். அது செய்யாதீங்க. மோசமான தருணங்களில் நல்ல விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி தானாய் வரும்.